கணவர் பேர் குலேந்திரன். பொதுவாக நான் ஞான குலேந்திரன் என்றுதான். நீங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். கந்தர்மடம் என்னுடைய இடம். என்னுடைய கணவர் சாவகச்சேரி. நான் பயின்றது கொழும்பில். என்னுடைய பெற்றார் சிவசுப்பிரமணியம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெள்ளிக்கை சிவசுப்பிரமணியம் சொல்வார்கள். 5 சகோதரிகள். யோகர் சுவாமிகளுடைய அருளால் என்னுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் 5 பேர் பெண்கள் குழந்தைகளாக பிறக்கின்ற மிகப்பெரிய பேறு பெற்றோம். அதில் நான் 2வது. மூத்தவர் அம்பிகை, ஞானாம்பிகை. அடுத்தவர் யோகா அம்பிகை. 4வதவர் ஜெயலட்சுமி, அவர் இங்கு சிட்னியில் வாழுகிறார். 5வது அருந்ததி. நாங்கள் 5 சகோதரிகள். யாழ்ப்பாணத்தில் நான் கொழும்பில் பயின்றாலும் பிரதனியாவில் என்னுடைய 1வது பட்டத்தை பெற்றேன். பின்னர் MA பட்டத்தையும் PhD பட்டத்தையும் பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பெற்று நான் யாழ்ப்பாண வேம்படி மகளிர் கல்லூரியில் சில காலம் ஆசிரியராக பயிற்றுவித்து பணி செய்தேன். பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான் இந்து நாகரிகத் துறையில் விரிவுரையாளராக பணியாற்றி பின்னர் ஒரு அழைப்பின் பேரில் தான் நான் தமிழ்நாடு சென்ற பொழுது என்னை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்னை அங்கு நிரந்தரமாக வைத்துக்கொள்ள விரும்பி என்னுடைய ஆராய்ச்சி திறன் அவர்கள் போற்றினார்கள். அதனால் அங்கு நான் நிரந்தரமாக இப்பொழுது 20 ஆண்டுகளாக அங்கு பணி செய்து வருகிறேன். நீங்கள் இந்தியாவிலிருந்து இங்கு வந்து நாட்டிய பற்றிய ஒரு சொற்பொழிவாற்றினீர்கள். அது மிகவும் விசேஷமாக எல்லோரும் பாராட்ட பெற்றது. பொதுவாக நான் சில கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன். இங்கு நாட்டியம் தொடர்பாகவும் இசை சம்பந்தமாகவும். முதலாவதாக இசையை பற்றி தொடங்க போகின்றேன். இந்த பண்ணிசை தேவாரங்கள் பாடுவது பண்ணுடன் தான் பாட வேண்டும் என்று சில பேர்கள் இங்கு உள்ளார்கள் உறுத்துகிறார்கள். போட்டிகள் நடத்தும் பொழுது திருமுறைகள் வந்து பண்ணோடு தான் செய்ய வேண்டும், திருமுறை மனநப்பாடம் செய்யக்கூடாது என்றொரு அபிப்பிராயம் உள்ளது. அதை பற்றி உங்களுடைய ஏதாவது அபிப்பிராயம் என்ன என்று? வணக்கம், நன்றி. நீங்கள் என்னை பேட்டி காண்பது. பண் என்று சொன்னாலே ராகம்தான். இன்று நாங்கள் ராகம் என்று சொல்வது தான் பண். பழந்தமிழ் மக்கள் அதை பண் என்று அழைத்தார்கள். அந்த பண் என்று சொல்லி பழந்தமிழ் மக்கள் 103 பண்கள் வகுத்து பாடினார்கள் என்ற செய்திகள், பல செய்திகள் எங்களுக்கு நிகண்டுகள் வழி கிடைக்கின்றன. ஆனால் அந்த 103 பண்களையும் அவர்கள் எப்படி பாடினார்கள் என்று எங்களுக்கு பாடுமுறை கிடைக்கவில்லை. ஆனால் நீங்கள் நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ, இந்திய இசை வரலாற்றிலேயே பழைய பாடல்கள், மிக பழமையான பாடல்கள், மூல இசையோடு கிடைப்பவை தேவாரங்கள். தேவாரங்கள் அந்த பழைய பண்ணிசையில் எப்படி பாடினார்களோ அது வழி 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 தலைமுறையாக இன்றளவும் ஏறத்தாழ 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் பாடப்பட்ட தேவார பாடல்கள் இன்று வரை தலைமுறையாக பண்ணிசை அன்று பாடிய பாடுமுறையில் ஓரளவு இன்று வரைக்கும் எங்களுக்கு வந்துள்ளது. அந்த வகையிலே அந்த பழைய சொத்தை நாங்கள் விடுவது நல்லதல்ல. அது மட்டுமல்ல, அந்த பழைய பண்கள் என்று சொல்லப்பட்டவை இன்றைய ராகங்கள் தான். இன்று புறநீர்மை பண் என்று சொல்கிறோம். பழைய பண்களில் அந்த புறநீர்மை பண் வேறு ஒன்றும் அல்ல, இன்று பாடுகின்ற பூபால ராகம். அதே போல பண் செந்துருத்தி என்று பாடுகிறோம். அந்த பண்ணுக்கு பெயர் செந்துருத்தி. அது பண் என்று பழமையானது அல்ல, அது இன்று பாடுகின்ற மத்தியமாவதி ராகம். இது போல புதுமையாக ஒன்றும் அல்ல, இன்று பாடுகின்ற ராகங்கள்தான் பழைய பண்கள். பழைய பாடுமுறையில் பாடுவதை நாம் பேண வேண்டும் என்பதுதான் நல்லது. ஏனென்று சொன்னால் நாம் பழைய ஒரு சொத்தை நாம் என்றென்றும் இழக்கக்கூடாது. சில இடங்களில் நான் போது ஓதுவார்களை கண்டிருக்கின்றேன். ஓதுவார்கள் பண்ணுடன் பாடி பரவசத்தை உண்டாக்குவார்கள். சில கோயில்களுக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம், பண் தெரியாதவர்கள் எல்லாம் தேவாரம் பாடுகின்றார்கள். அது ஒரு விதத்தில் பண் தெரிந்தவர்களுக்கு மிகவும் கவலையை உண்டாக்குகிறது. என்றால் எல்லோரும் தாங்களும் பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆண்டவனுக்கு முன்னால் பண்ணோடு தான் பாட வேண்டுமா, மனதார பாடினால் என்ன என்றொரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அந்த கருத்தை ஓரளவு நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஓதுவார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, இவர்கள் சைவ கோயில்களிலும் சைவ மடங்களிலும் இருந்து திருப்பதிகம் பாடுவதையே தங்களுடைய வாழ்க்கை தொழிலாக கொண்ட ஒரு வகுப்பினர்கள். அதாவது திருப்பதிகம் பாட வேண்டும், தேவார திருப்பதிகங்களை பாடுமுறை ஓதுமுறை என்று சொல்லி படித்திருக்கிறார்கள். முதலில் ஓதுமுறை, அதாவது அந்த பாடலை பொருள் சிதையாமல் முதலில் ஓதிவிட்டு
பின்னர் அதை இசையோடு பாடுகின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு பாரம்பரியத்தில் வந்திருக்கிறார்கள் இந்த ஓதுவா மூர்த்திகள். இவர்கள் திருவாவடுதுறை ஆதீன ஓதுவார்கள், திருப்பரங்குன்றத்து ஓதுவார்கள், ஒவ்வொரு மடங்களையும் சார்ந்த ஓதுவார்களாக இருந்து இன்று பரவலாக வெளியே விரும்புபவர்களுக்கும் இந்த ஓதுவார்கள் பாடங்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பண்களை பதிகங்களை பாடி கொடுக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் அப்படி பாடுகின்ற வல்லமையோ ஆற்றலோ இல்லாத நிலையில் அவர்கள் அந்த ராகத்தை விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மனத்திற்கு விருப்பமான எது நான் இசை என்று கருது எல்லாரும் இசை ஞானம் பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது, பாடுகிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு வரன்முறை செய்யப்பட்ட ஒரு ராகத்தில் ஒரு பாடலை பாடுவது பயிற்சியால் தான் முடியும். எனவே அவர்கள் பாடுவது தப்பல்ல, ஆனால் மேடைகளில் அரங்குகளில் பாடுவதை அவர்கள் தவிர்க்க வேண்டும். கோவிலில் பாடலாம், கோயில்களில் நிச்சயமாக பாடலாம். ஏனென்றால் அவர்கள் தெய்வத்தின் முன்னிலையில் தன்னை அந்த இறைவனுக்கு முன்னிலைப்படுத்தி பாடுகிறார்கள், மனங்கசிந்து பாடுகிறார்கள். அதற்கு ஒரு வரன்முறையோ ஒரு வரையறையோ கட்டுப்பாடோ தேவையில்லை. ஆனால் ஓதுவா மூர்த்திகளிடம் முறையாக கற்றவர்கள் அதை அப்படி பாடலாம். அப்படி முறையாக கற்க முடியாதவர்கள் தங்களுடைய மனம்படி பாடுவதில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அரங்குகளிலோ மேடைகளிலோ ஏறி நான் தேவாரங்களை பண்ணோடு பாடுகின்றேன் என்று அந்த முறை மாறி பாடுவது நல்லதல்ல. மற்றது இறைவனை வழிபடும் பொழுது நாங்கள் தேவாரத்தின் தமிழும் சைவமும் சேர்ந்து இருப்பதால் தேவாரத்தில்தான் அதிகமாக கோயில் வழிபாடுகளை வைக்கின்றோம். ஆனால் இப்போ வருங்காலத்திலும் இப்போ தற்பொழுதும் இந்த பஜனை முறைகள் முக்கியமாக இலகுவான சொற்களை பாவித்து பஜனை வழிபாட்டின் அதன்படியில் சாய்பாபா அங்கும் ஆண்டவனை தான் நோக்கி பாடுகின்றோம், நாம சங்கீர்த்தனம். அப்படிப்பட்ட வழிபாடுகள் இந்தியாவில் கோயில்களில் இப்பொழுது பஜனை முறைகள் கொண்டு வருகின்றார்களா? இருக்கின்றது. அதாவது இந்த தேவாரங்கள் நீங்கள் சொன்னது போல பாடலுடைய பொருளை புரிந்து பாடுதல் கொஞ்சம் கடினம். இந்த பஜனைகளில் பாடுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு ஜனரஞ்சகம் என்று சொல்கிறார். அதாவது மக்களுக்கு இலகுவாக அந்த பாடலையோ அந்த இசையையோ அந்த மெட்டையோ கற்றுக்கொள்ளவோ அல்லது திரும்பவும் பாடவோ இலகுவான முறையில் அந்த ராகங்களை அமைத்து சொற்களும் மிக எளிமையாக அமைகின்றபடியினால எல்லோரும் சேர்ந்து பாடுகிற அது இன்னொன்று, எல்லோரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த பஜனைகளில் கிடைக்கின்றது. தஞ்சாவூரில் கூட பஜனை சம்பிரதாயம் என்று இப்போ 200 ஆண்டுகளாக அந்த பஜனை சம்பிரதாயம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் கோயில்களில் பலர் ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி அந்த நாமத்தை, இறைவனுடைய நாமத்தையோ அல்லது மிக இலகுவான அடிகளில் வருவாய் வருவாய் முருகா, வருவாய் மயில்மேல் முருகா, இது போன்ற சொற்கள் சொல்லுகின்ற பொழுது சின்னவர்களும் பாடலாம், பெரியவர்களும் பாடலாம், குரல் வளமுள்ளவர்களும் பாடலாம், குரல் வளம் இல்லாதவர்களும் பாடலாம். ஆனால் எல்லோரும் சேர்கின்ற பொழுது அதுவும் ஒரு கூட்டு பக்தி உணர்வை தருகின்றது. நாயன்மார்களே தங்களுடைய பதியத்தை பாடுகின்ற பொழுது எல்லாரையும் கூட்டினார்கள், வம்மின் வம்மின் பாடுக என்று. எல்லோரும் சேர்ந்து பாடுகின்ற பொழுது அது பாடலாம், அது தவறில்லை. பஜனை முக்கியமாக இப்போ ஐயப்பன் பாடல்களுக்கு தான் மிக விசேஷமாக இலகுவானது, நடைமுறை இந்த டியூன் எல்லாம் இலகுவாகவும் எளிமையாகவும் மனதுக்கு ரஞ்சகமாகவும் இருக்கும். அத்துடன் திருமுறைகள் பாடுங்கிற பொழுது பக்கவாத்தியம் பாவிக்கிறது நல்லமா பாவிக்க கூடாதுன்னு சில பேர் அது பற்றி அங்கு தமிழ்நாட்டிலும் இந்த குறிப்பாக திரு அருட்பா ராமலிங்க சுவாமிகளுடைய திரு அருட்பா பாடல்களை பக்க இசைகளுடன் பாடக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு சிலரும் இருக்கிறார்கள். அது அது ஒவ்வொரு இந்த கலை என்று சொல்லப்பட்டது அந்தந்த காலகட்டத்திற்கேற்ப அது மாற்றம் அடையத்தான் வேண்டும். அதாவது நம்முடைய கலைகள் என்று சொன்னது மக்களை மகிழ்விக்கவும், எங்களை பொறுத்தவரை அந்த கலை வடிவால் நாங்கள் கலையினூடாக, அதாவது நம்ம இசையோ நடனமோ அதன் ஊடாக இறை உணர்வை பெறவோ அல்லது ஆனந்தம் பெறவோ நம்முடைய கவலைகளை எல்லாம் மறந்து நாங்கள் இன்புறவோ பயன்படுத்தப்பட்ட கலை. அப்படிப்படுகின்ற பொழுது காலத்திற்கு காலம் வசதிக்கேற்ப இது நமக்கு ஒரு கட்டுப்பாடென்று இருக்கக்கூடாது. அடிப்படையாக சில விதிமுறைகள் இருந்தாலும் இப்போ 4 பேர் பாடுகின்ற பொழுது ஒருவர் வயலின் வாசிக்கிறார், ஒருவர் மிருதங்கம் வாசிக்கின்றார் என்றால் அவரும் அந்த இசை வழிதான் அந்த இறைவனை காண முயல்கிறார். அதனால் தேவாரங்களுக்கு பக்க இசை வைத்துத்தான் அங்கு பாடுகிறார்கள். சமீபத்தில் இந்தியாவிலிருந்து வந்த சுவாமிகளை ஒரு கேள்வி கேட்டேன். அவர் சொன்னார்,
இந்தியர்கள் நடத்துகின்ற கோயில்களில் பிரச்சனை குறைவு. இலங்கை நடத்துகிறவர் உலகம் முழுவதும் போயிருக்கின்றார். அங்கு கட்டுப்பாடுகள் கூட வென்று. என்ன கட்டுப்பாடு என்றால் பழைய முறைப்படி தேவாரங்கள் தான் பாட வேண்டும், பஜனைகள் பாடக்கூடாது என்ற கட்டுப்பாடு இலங்கையார் நடத்துகிற கோயில்கள் தான் அதிகமாக சரியாக கடைப்பிடிக்கிறார்கள். அது அவ்வளவு தூரத்துக்கு நல்லதில்லை என்ற ஒரு அபிப்பிராயத்தையும் அவர் உண்டு. அதுக்கு இன்னொன்று நான் கூட அதை அனுபவத்தில் உணர்ந்தேன். நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொழுது கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது வெளியே கால்களை கழுவி விட்டு போகின்ற பொழுது கூட காலையில் குளித்து முழுகி போகின்ற பொழுது இந்த வேறு எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் மாமிச உணவு உண்ணாமல் கால்களை கழுவி போகின்ற ஒரு பழக்கம். இந்த பழக்கத்தை நான் தமிழ்நாட்டில் காணவில்லை. ஏனென்றால் அங்கு இலகுவாக எப்பொழுது இதுக்கு இன்னொரு காரணம் என்று நான் பின்னர் என்னுடைய கணவரோடு இது பற்றி சிந்தித்த பொழுது ஏராளமான கோயில்கள் அங்கே இருக்கின்றன. ஏராளமான கோயில்கள். இப்போ நான் தஞ்சாவூர் கும்பகோணம் நீங்கள் போனீர்களானால் 100க்கும் மேற்பட்ட கோயில்கள், 150 200 கூட சொல்லலாம். கோயில் நகரம் என்றே அதை சொல்வார்கள். அப்போ போகிற பொழுது வர்ற பொழுது மக்கள் உள்ளே போகிறார்கள், ஒரு சுவாமி தரிசனம் பண்ணுகிறார்கள், பின்னர் ஒரு அர்ச்சனை பண்ணுகிறார், அல்லது போனால் அங்கேயே உட்கார்ந்து ஏதாவது பாடல பாடிவிட்டு வருகிறார். நாங்கள் குறிப்பாக கோயிலுக்கு இன்று போகின்றோம் என்று சொல்லும் பொழுது மனதையும் உடலையும் சுத்தப்படுத்தி இப்படி ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையில் பழக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். மற்றது இன்னும் ஒரு காரணம், ஆறுமுக நாவலரும் சில கட்டுப்பாடுகளை எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறார். சைவ வினாவிடை, இன்னது செய்ய வேண்டும், இன்னது செயல் நின்று நீ திருநிறுப்பு, இது என்ன ஒன்று அழியப் போகின்றது மறையப் போகின்றது என்று சொல்லுகின்ற பொழுது விதிமுறைகளை கொண்டு வந்து திரும்பவும் அதை மறுமலர்ச்சி செய்ய முயற்சி செய்திருக்கிறார் ஆறுமுக நாவலர். அந்த வகையிலே நாங்கள் கட்டுப்பாடோடு இலங்கையில் வழிபடுவது மக்களுக்கு அது தேவை போல ஏற்பட்டிருக்கின்றதுன்னு நினைக்கின்றேன். நீங்கள் ஆறுமுக நாவலர் சொன்னீர்கள். ஆறுமுக நாவலர் சைவர்கள் தீட்ட பெற வேண்டும் என்று ஆறுமுக நாவல் சொல்லுகிறார். ஆனால் இங்கு வெளிநாட்டில் உள்ள சைவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதாக தெரிவதில்லை. அதற்கு வாய்ப்புகளும் இல்லை தானே. முறையாக நாங்கள் அந்த தீட்சை கேட்டால் அதன்படி ஒழுக வேண்டும், ஒழுக வேண்டும் இல்லையா? நாங்கள் தீட்சை கேட்டால் இந்த மாதிரி நாங்கள் எங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முறையில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்கின்றோம். அதனால் நீங்கள் சொல்வது போல தீட்சை கேட்டுவிட்டு அதை தப்பாக நாங்கள் வாழ்க்கையை நடத்துவதை விட தீட்சை கேட்காமலேயே இருந்து விடுவது நல்லதென்று நினைக்கின்றார்கள் போல. இன்னொன்று, கோயில்களில் நடனங்கள் பற்றி நேற்று உங்கள் பேச்சில் கூறினீர்கள். மலேசியா சிங்கப்பூர்களில் நவராத்திரி விழாக்களில் கோயில் மண்டபத்திலேயே நடனம் நடைபெறுகின்றது. ஆனால் இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஏதாவது கோயில்களில் நடனங்கள் நடைபெறுகின்றதா? யாழ்ப்பாணத்தில் முன்னர் பழைய காலத்தில் நான் சிறு பெண்ணாக இருந்த பொழுது சின்ன மேளம் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியாக அந்த செவ்விசை நிலையில், அதாவது கிளாசிக்கல் டான்ஸ்ன்னு சொல்வார்களே, இந்த பரதநாட்டியமோ அல்லது தெய்வத்துக்கு முன்னால் நின்று அர்ப்பணித்து மனம் உருகி, அதாவது ஆடுபவர்கள் மன ஒருமை. இது சின்ன மேளம்ன்றது பொதுவாக மக்களை கவர்வதற்காக ஆடுகின்ற ஒரு ஆட்டம் போல்தான் எனக்கு அன்று தென்பட்டது. சின்ன மேளம் பெரிய மேளம் என்று முன்னர் இருந்தது. பெரிய மேளம் என்பது நாதசுர கூட்டம், சின்ன மேளம் என்பது இந்த நடன கணிகைகள் சதுராட்டம், தாசியாட்டம் என்றதெல்லாம் இதே இதெல்லாம் பெண்கள் சேர்ந்து கூடி மக்களை கோயில்களுக்கு திருவிழாக்கு வருவதற்கு கவர்வதற்காக ஆடப்பட்ட ஒரு ஆடல் போலதான் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் இன்றைக்கு தஞ்சாவூர்ல, சிதம்பரத்தில் எல்லாம் கோயில்களில் ஆடல் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் என்று சொல்ல மாட்டேன், இதற்கென்று மிக பிரபலமான நாட்டிய நடிகைகள், தரமான நடனங்கள் கோயில்களிலே. தஞ்சாவூர் நந்தி மண்டபத்தை உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய நந்தி தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு. அந்த நந்தியினுடைய மண்டபத்திலே நின்று மிக பிரபலமான ஆடல் மங்கையர்களாக வந்து ஆடுகிறார்கள். வருகின்றவர்கள் போகின்றவர்களாம் உட்கார்ந்து பார்க்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை ஒரு இறை அர்ப்பணமாக நினைத்து ஆடுகிறார்கள். அதே போல நாட்டியாஞ்சலி என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சிதம்பரத்தில். இது சிவராத்திரியின் பொழுது நிறைய பலர் வந்து அங்கே வந்து தங்களுடைய கலையை இறைவனுடைய சன்னிதானம் என்று சொல்லி கற்பகிரகத்துக்கு முன்னர் அல்ல, வெளியில் ஒரு மேடை போட்டு அந்த மேடைக்கு முன்னர் எல்லோரும் மணலில் தரையில் உட்கார்ந்து அதை பார்த்து மகிழ்ந்து செல்கிறார்கள். இது ஒரு 5-6 நாட்கள் தொடர்ந்து வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றன. நீங்கள் தெய்வீக கலைகள், நடனக்கலை, தெய்வீக கலை, அத்துடன் நடன
அந்த கலையை பயில்வதற்கு இங்கு வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் மற்றும் பெண்மணிகள் இளம் வயதிலிருந்து பல வருடங்களாக ஆக்கவும் ஊக்கவும் செய்து அரங்கேறுகின்றார்கள். அரங்கேற்றின நோக்கம் என்ன என்றதை ஒரு உங்கள் வாயிலாக சொல்லுங்கள். ஏன் அரங்கேறும் என்றால் கிராஜுவேஷன் தானே? கிராஜுவேஷன் உண்மையில் சொன்ன போனால் அரங்கேற்றம் என்றது முதலாவது படி, அது முடிந்த முடிவு அல்ல. அதாவது அநேகமாக நான் பார்த்த அளவில் இந்த அரங்கேற்றம் என்று சொல்லுகின்ற போது ஒரு பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை நாட்டிய கலையை பயில வைத்துவிட்டு அரங்கேற்றம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வைத்து உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து அந்த பெண்ணை மேடையில் ஆட வைத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு ஆடல் நிகழ்ச்சிக்கும் ஓரளவு ஒரு முடிவை கொடுத்து விடுறார்கள். அது உண்மையில் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அற்புதமான கலை, அது எவ்வளவோ காலமும் நேரமும் பணமும் செலவு செய்து அதை பயில வைக்கின்றோம். அந்த கலையை பயின்ற பிறகு பின்னர் அந்த கலையில் ஈடுபட்டு அதை நல்ல செயல்களுக்காக நல்ல நோக்கத்தோடு அந்த குழந்தை மேலும் அந்த பெண் மேலும் அதை பயின்று அதை அந்த கலையை வளர்த்தால் நல்லது. ஆனால் பார்க்கின்ற எனக்கு தெரிந்த அளவில் சில குடும்பங்களில் சில பெண்களுக்கு பெற்றார்களுக்கு பெண் அரங்கேற்றம் செய்தால் போதும், அதன் பின்னர் நாங்கள் திருப்தி அடைந்து விட்டோம், எங்களுடைய வீட்டிலையும் எங்களுடைய மகள் அரங்கேற்றம் வைத்தார்னு சொல்வதில் ஒரு பெருமை. இன்னொரு காரணம் நான் கண்டிருக்கிறேன் என்னென்று சொன்னால், இந்த வெளிநாட்டில் இருக்கிற குறிப்பாக நம்முடைய தமிழர்கள் நாம் இனம் காட்டிக் கொள்வதற்கும் இது போன்ற கலைகள் உதவுகின்றன. நாம் தமிழர், எங்களுக்குன்ற ஒரு பாரம்பரிய கலை இருக்கின்றது, அந்த கலை இத்தனை அழகான ஒரு கலை, இதை நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம், நாங்கள் தமிழர்கள், இது எங்களுடைய கலை என்ற ஒரு ஐடென்டிட்டி, ஒரு இனம் காட்டுவதற்கும் அடையாளம் காட்டுவதற்கும் இந்த கலைகள் பயன்படுகின்றன என்றும் எனக்கு தெரிகிறது. மற்றது நாட்டியம் பழகின ஒரு பெண் விவாகமாகும் பொழுது விவாகம் செய்ய போன்ற கணவர் அதை வரவேற்பாரா வரவேற்க மாட்டாரா என்ற ஒரு பிரச்சனை கேள்வி இருக்கின்றது. கல்யாணம் செய்த பின்பு மனைவி ஆட பிடிக்கிட்டால் சில சமயங்களில் பிரச்சனைகள் வரலாம். அந்த ஒரு பயத்தும் இருக்கத்தானே செய்கின்றது. அது எப்படி, அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது அப்படி அபிப்பிராயம் இருக்கின்றது அதை பற்றி? என்னுடைய மகள் ஸ்ரீநாராயணி, அவள் ஒரு சிறந்த தஞ்சாவூர்லே இந்த தஞ்சை நால்வர் என்று சொல்லப்பட்ட அந்த கிட்டப்பா, அதாவது சின்னையா புண்ணியா சிவானந்தம் வடிவேல் என்று சொல்லி நாட்டியத்திற்கே பரதநாட்டியத்தினுடைய ஒழுங்குமுறையை அமைத்து கொடுத்தவர்கள் இந்த தஞ்சை நால்வர். இவருடைய பரம்பரையில் 8வது பரம்பரையில் வந்த தஞ்சாவூர் கேபி கிட்டப்பா பிள்ளையிடம் தான் என்னுடைய மகள் ஸ்ரீநாராயணி பரதக்கலை கற்றுக்கொண்டார். அங்கு சிறப்பாக அரங்கேற்றம் நடந்து பிறகும் நிகழ்ச்சிகள் நடத்தி தமிழ்நாட்டிலே ஆடல் அரசி என்ற பட்டமும் பெற்றவள். அவள் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர், ப்ரொஃபஷனலி கம்ப்யூட்டர் என்ஜினியர். பின்னர் அவளுக்கு திருமணமாக இன்று சிட்னியில் தான் வாழுகிறார், கணவனும் இங்கு தான் இருக்கிறார். அவள் இங்கே வரும்பொழுது நான் சொன்னேன், உனக்கு விருப்பமானால், உன்னுடைய கணவருக்கும் விருப்பமானால் நீ ஆடக்கலையை தொடரலாம் என்று சொல்லி அவளுடைய சதங்கையையும் உச்சிப்பட்டம் இவற்றையும் அவளுடைய சூட்கேஸில் வைத்து சிட்னிக்கு அனுப்பினேன். வந்த நாளிலிருந்து அவள் ஆடுவதாக எனக்கு தெரியவில்லை. காரணம், கணவர் அதற்கு எதிர்க்கவில்லை. வந்த உடனேயே அவளுக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சது. ஹீஸ் கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆனதுனால ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்தது. பின்னர் அவர் தாய்மை பேறு பெற்றால், குழந்தை இருக்கின்றது, நேரமே இல்லை என்ற காரணத்தினால்தான் அவள் இன்று ஆடவில்லையே ஒழிய அங்கு எதிர்ப்பு ஒன்றும் ஏற்படவில்லை. அதனால் நான் சொன்னேன், உன் குழந்தைக்கு 7 வயசு வரட்டுக்கும், அதுக்கு பின்னர் நீ ஆட வேண்டாம் மேடையில், நீ ஒரு ஆசிரியையாக உனக்கு அந்த கற்ற கலையை மற்றவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கலாம், பொறுத்திரு என்று சொல்லியிருக்கின்றேன். இதிலிருந்து தெரிகின்றது ஆடுதல் என்றது சில சமயங்களில் தடைப்படுகின்றது. அதுக்கு காரணம் அந்த வயது வரம்பு இருக்கின்றது தானே, சூழல் வயது வரம்பு. அதற்கு பதிலாக பாடுதல் தொடங்கின்றதால் விசேஷமாக வாழ்க்கை முழுக்க பாடிக்கொண்டே இருக்கின்றார். எனக்கு நான் 65 வயசுக்கு மேலே வந்துட்டது. ஆனால் நான் இன்றும் பாடிக்கொண்டு தான் இருக்கின்றேன். ஆட முடியாது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், தமிழ்நாட்டிலே 70 வயசுடைய மிக பிரபலமான நடிகை வைஜெயந்திமாலா பாலி, கேள்விப்பட்டிருப்பீங்க, வைஜெயந்திமாலா, சுதாராணி ரகுபதி, பத்மா சுப்ரமணியம், இவர்கள் எல்லாம் 60 தாண்டியவர்கள். இவர்கள் இன்றும் மேடையில் ஆடுகிறார்கள். மக்களோ திரண்டு போய் அவர்களுடைய ஆடலை கண்டு ரசிக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய முன்னைய பிரபலம் ஒரு காரணமாக இருக்கலாம்.
அடுத்தது அவர்கள் இந்த கலையிலேயே ஊறி 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 அவருடைய அபிநய பாவகம் அதாவது அடவுகள் அங்க சுத்தங்கள் எல்லாம் இளம் குழந்தைகளுக்கு இருக்கின்றது. அபிநயம் என்று ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதாவது உள்ளார்ந்த உணர்வை உணர்ந்து மெய்ப்பாடுகளால் வெளியே காட்டுகின்ற ஒரு கலை தான் நடனக்கலை. அந்த உணர்வை மிக சிறப்பாக இவர்களால் வெளிக்கொண்டு முடிகின்றது அனுபவத்தினால். அதனால் பாலசரஸ்வதி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, தஞ்சாவூர் பாலசரஸ்வதி. இவர் முதிர்ந்த வயதிலும் ஆடுகின்ற பொழுது எல்லோரும் போயிருந்து பார்த்து தம்மை மெய்மறந்து பார்ப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பார்த்ததில்லை. என்ற நான் தமிழ்நாடு போய் 2-3 ஆண்டுகளில் அவர் மறைந்து விட்டார். கிருஷ்ணாணி பேகனி பாரோன் கிருஷ்ணாணி சொல்லுகின்ற பொழுதே மக்கள் கூட்டத்திலிருந்து எழுந்து போவார்கள் என்று போனவர்களே எனக்கு சொல்லியிருக்கிறார். அவ்வளவு தூரம் தன்னை மெய்மறந்து ஆடுவாராம், பாவகங்கள் காட்டுவாராம், பார்ப்பவர்களுக்கும் அந்த உணர்வு ஏற்படுகின்றது என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். அதனால் அந்த வயது முதிர்ந்து ஆடுகிறவர்களுக்கு இந்த அபிநயங்களை உணர்த்த முடிகின்ற ஒரு நல்ல ஒரு தன்மை ஏற்படுகின்றது. இதனால் வயது வரம்பு சிலருக்கு இல்லை என்று கூட சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கும் எங்கள் போன்றாக்கள் பேர்கள் அடிக்கடியே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு போய் வருகின்றோம். சில சமயங்களில் நிகழ்ச்சியில் 2-3 நாட்டியங்கள் நடைபெறுகின்றது. அவர்கள் 15 நிமிடம் 20 நிமிடம் ஆடிப்பட்டு போவார்கள். பார்வைக்கு இருப்ப எங்களுக்கு பெரிய அந்தரமாக இருக்கும். 3 மணித்தியாலும் 4 மணித்தியாலும் தொடர்ச்சியாக நாட்டியத்தை பார்ப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னென்று சொன்னால், இப்போ ஒற்றை நடிகை நான் சொன்னேன் அல்லவா, இந்த மாதவி என்ற சிலப்பதிகாரத்து நடிகை ஆடி ஒற்றை நடிகை. இந்த ஒற்றை நடிகை ஒரு 3 மணி நேரம் ஆடுகின்ற ஒரு கலை மரபு இந்த பரதநாட்டியத்திற்கு இருந்ததாக சிலப்பதிகாரத்தில் இருந்தே வந்திருக்கின்றது. மாதவி 11 வகையான ஆடல்களை ஆடினாள் என்று. அது தொடர்ந்து இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஒற்றை நடிகை, அதாவது ஒரு பெண் அல்லது ஒரு நாட்டியமணி 3 மணி நேரம் ஆடுகின்ற ஒரு மரபு நம்முடைய ஏற்பட்டிருக்கு. நீங்கள் சொன்னது போல அந்த கலையினுடைய கலை நுட்பங்களை முழுமையாக தெரியாதவர்களுக்கு அது ஒரு சோதனையாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பதவர்ணம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி, முதலில் அலாரிப்பு, பின்னர் ஜதீஸ்வரம், சப்தம், அடுத்தது பதவர்ணம் என்று ஆடுகிறார். அதில் நிருத்தியம், நாட்டியம் என்று அவர்கள் எல்லா விதமான உத்திகளையும் வைத்து ஆடுகின்ற பொழுது குறைந்தது 1 மணி நேரம் அந்த ஆடல் ஆட வேண்டும் என்று ஒரு காலகட்டத்தில் இந்த கலைஞர்கள் நிரூபித்தார்கள். இன்று மக்களுக்கு நேரம் போதாது, ஒரு அவசர யுகம். ஒரே நடிகை சுற்றி 45 நிமிஷங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி 3 மணி நேரம், அதில் ஒரு உருப்படி இவ்வளவு நேரம் என்று சொன்னால் எப்படி பொறுத்திருப்பது என்று சோதனையாக இருக்கின்றது. ஆனால் அந்த கலை நுட்பங்களை அறிந்தவர்களுக்கு அது ஒரு சவாலாகத்தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஏனென்றால் இவ்வளவு தூரம் இந்த மாணவி அரங்கேற்றத்தில் தான் பொதுவாக இந்த பதவர்ணத்தை ஆடுகிறார்கள். ஆடுகின்ற பொழுது தனக்கு கால் சுத்தம், கை சுத்தம், பாவ சுத்தம் எல்லாம் இருக்கின்றது என்றதை ஒட்டுமொத்தமாக ஒரு உருப்படியில் காட்டுகின்ற ஒரு உருப்படி தான் அது. சிலர் புத்திசாலித்தனமாக அதை குறைத்து 30 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷமும் ஆடுகிறார்கள். சென்ற வருடம் இந்தியாவிலிருந்து காயத்ரி ராஜசேகரம் என்று ஆடினார். அருமையான ஆட்டம். 2 மணித்தியாலம். ஒரு இளம் 14 வயது. அவர் இந்த கால் கை துடிப்புகள் அருமையாக இருந்தது. எல்லோரும் விரும்பினார்கள். அப்படிப்பட்ட ஆட்டத்தை நாங்கள் காணவில்லை என்று கூட சில பேர் இன்னொரு மணித்தியாலம் ஆடினாலும் பார்க்க தயாராக இருக்கின்றார்கள். அதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், ஒவ்வொரு நாட்டியத்தின் நிகழ்ச்சிகளும் ஆக்கள் பொறுத்திருக்கின்றதில்லை, அவர்களுடைய தரத்தினர் பொறுக்கின்றது. அந்த தரம் என்று சொல்லுகின்ற பொழுது நல்ல ஆடல் கலையை நன்கு கற்றவராகவும் இருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியை தேர்ந்தெடுக்கின்ற முறையிலும் ஒரு சாமர்த்தியம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் திரும்ப ஒரு நல்ல பாட்டுக்கு அபிநயம் செய்கிறது. கூடுதலாக அவர் ஆடிய பாடல்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர் நாட்டியம் செய்தவர் அவர் தகப்பனார் ராஜசேகரம். அவர் தாயார் யாழ்ப்பாணம், இந்தியாவில் தான் இருக்கின்றார்கள். அதான் அந்த பாடலை ஒவ்வொரு அடுத்தடுத்து வருகின்ற பாடல்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ரசனையாக எடுக்க வேண்டும். உதாரணமாக முதல் பாடல் கல்யாணி, அடுத்தது சண்முகப்பிரியா, அடுத்தது தர்மவதி என்று சொன்னால் 3ம் பிரதிமத்திமராங்க. சிலர் அதில் கவனம் செலுத்துகிறார்கள். அதே வேளையில் அந்த நடைகளும் ஒரு நடை, மற்றது இன்னொரு நடை, அந்த கால தாளங்கள், இப்படியாக தேர்ந்தெடுப்பதிலும் மக்களை ஈர்த்தெடுக்கலாம்.
கவரலாம். அப்படி ஒரு உத்தி அந்த காயத்ரி பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்வது போல் அந்த பெண்ணுக்கு நல்ல அபிநய பாகவம் இருந்திருக்கும். மற்றது உடலில் அந்த சிலருடைய ஆடுகிறார்கள் மெக்கானிக்கலாக, அதாவது ஏதோ 4 தரம் இந்த பக்கம் 4 தரம் அந்த பக்கம், அது சொல்லி கொடுத்தபடி ஆடுகிறார்கள். அதற்காகத்தான் நான் அடிக்கடி சொல்வேன், எப்பொழுதும் இந்த ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சிக்கு ஆடாதீர்கள். அதாவது உங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பக்க இசை அமைகிற மாதிரி நீங்கள் ஆட வேண்டும். அவ்வளவு தூரம் அந்த பாடுபவரும் பக்க இசையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றோடு லயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பூரணமான ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கும் என்று அடிக்கடி சொல்வேன். இருவர் சில சமயங்களில் சகோதரர்கள் இருவர்கள் நாட்டிய அரங்கேற்றம் செய்கின்றார்கள். செய்யும் பொழுது சில சமயம் அது நாட்டிய நாடகமாக சில சமயங்களில் ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. அப்படி நடத்துவது பார்வையாளர்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மரபு நாட்டிய அரங்கேற்றத்திற்கு நல்லதா அல்லது ஒத்துக்கொள்ளக்கூடியதா என்று? அந்த அரங்கேற்றம் என்று நம்முடைய கலை நான் சொன்னது போல கலை நிகழ்ச்சிகளில் நான் நேற்று கூட சொன்னேன், இனோவேஷன்ஸ் என்று ஒன்று சொல்லுகிறார்கள், கோரியோகிராஃபி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது சில புதிய புதிய ஆக்கங்களை புதிய புதிய உத்திகளை பயன்படுத்துகிறார்கள். அடுத்தது அவருடைய கற்பனைகளில் வருகின்ற எண்ணங்களில் வருகின்றவை நாட்டிய உத்திகளுக்கு ஏற்ற வகையில் அமைத்து, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 2 சகோதரிகள் ஆடுகின்ற பொழுது சிவனும் பார்வதியும் வருகின்ற ஒரு வரி என்று சொன்னால், ஒருவர் சிவனாகவும் ஒருவர் பார்வதியாகவும் வந்து அவர்கள் கைலாய மலையிலிருந்து வருவதும் கண்ணை பொத்துவதும் பின்னர் அவருக்கு சபிப்பு, இது போன்ற சில புராண கதைகளை சித்தரிப்பதற்கு இந்த 2 பேர் வருகின்ற பொழுது இப்படியான உத்திகளை பயன்படுத்துகிறார். இது நல்லது. ஏனென்று சொன்னால் கலை என்றது என்ன, இப்போது நடக்கின்ற கலை வடிவம் இட்ஸ் அ பெர்ஃபார்மிங் ஆர்ட் ஃபார்ம். அதாவது சபையோர்க்கு ஆற்றுகின்ற ஒரு கலைமுறை, தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கின்ற கலை நிலை மாறி இப்பொழுது மக்களை இன்புறுத்த வைக்கின்ற ஒரு கலையாகத்தான். இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் தான். It is art for art's sake. It is for entertainment. Art for art form. Art for the sake of art என்ற மாதிரி தான் இன்று நடைபெற்று. அப்படி வருகின்ற பொழுது மக்களை மகிழ்விப்பதற்கு தவறில்லை. 2 பேர் ஆடுகின்ற பொழுது கதையில் வருகின்ற ஒரு புராண கதையை ஒருவர் முருகனாகவும் ஒருவர் வள்ளியாகவும் அந்த இடையே தான் அந்த உடை ஒப்பனையில் வராது. இடைய ஒப்பனையை மாற்றி, அதாவது ட்ரெஸ்ஸிங்கில் மாற்ற மாட்டார்கள். ஒருத்தர் ஒருவராக மாறி பிறகு திரும்ப வந்து அந்த வரியை இருவருமாக சேர்ந்து அபிநயித்து அந்த பாடலை முடிக்கின்றது நன்றாகவும் இருக்கின்றது, வரவேற்கலாம். காவடி நடனம் அரங்கேற்றத்தில் வருவது, அத்துடன் மயில் நடனம், பாம்பு நடனம், குரத்தி நடனம், அவை தனியாக நடக்கும் பொழுது அப்படிப்பட்டது வருகின்றது. அது அரங்கேற்றத்திற்கு தகுதியானதா? நாங்கள் ஒரு பாடம் படிப்பிக்கும் பொழுது பரீட்சைக்கு வரும்பொழுது சில தராதரத்தை வச்சுத்தான் இதுகள் வந்து சில சமயங்கள் இது இப்படிப்பட்ட நடனங்கள் இலகுவானது, ஆரம் ஆடக்கூடிய இலகுவானவை. இது முக்கியமாக இப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கிறதுக்கு 2 காரணங்களை நான் சொல்லுவேன். ஒன்று, அந்த ஆடுகிறவர்களுக்கு உடை மாற்றம் செய்வதில் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு விருப்பம். அதாவது பரதநாட்டிய உடையை அணிந்துவிட்டு பின்னர் ஒரு குரத்தி போல அலங்கரிப்பது, அல்லது பாம்பு நடனத்துக்கு ஏற்ற உடை அணிவது, அல்லது மயில் நடனம் போல அந்த தோகைகள் விரிச்சு ஆடுவதில் ஒரு விருப்பம் ஒன்று. மற்றது என்னென்று சொன்னால், அது அந்த கலை பற்றி ஆழமான அறிவில்லாதவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியை தரும் என்ற ஒரு உணர்வு. எல்லோரும் வந்து மிக நன்றாக இருந்து அவர்கள் பதவர்ணத்தையோ வர்ணத்தையோ பதத்தையோ அது அல்லது சப்தத்தையோ சொல்லாமல் மயில் நடனம் நன்றாக இருந்தது, பாம்பு நன்றாக, ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களும் வருகிறார்கள் நிகழ்ச்சிக்கு, அவர்களை நாங்கள் மகிழ்விக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஒரு அரங்கேற்றத்தில் நிகழ்த்தாமல் பின்னர் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளில், அதாவது என்ன சொல்வார்கள், மசாலா என்று சொல்லி படம் எடுக்கிறார்கள் இல்லையா, இப்பொழுது நல்ல கனமான ஒரு கதையை எடுத்து கதை பண்ணுகிறவர்களும் இருக்கிறார்கள். விரைவாக மக்களை கவர வேண்டும் என்ற உடனே கமலஹாசன் கூட இடையிடையே ஒரு மசாலா படம் போடுவேன்னு சொல்வார். ஏனென்றால் எல்லாம் சேர்ந்து அந்த பாப் டான்ஸும் இருக்கும், பரதநாட்டியமும் இருக்கும், அதுவும் இருக்கும், காதலும் இருக்கும், எல்லாம் கலந்து அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அரங்கேற்றத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றது அரங்கேற்றத்தின் பொழுது சில பேர் அரங்கேற்றத்தின் நோக்கம் ஒரு கிராஜுவேஷன் மாதிரி. அது கிராஜுவேஷன் கொடுக்கின்றது, அதான் சபையோர். இப்போ மாதவிக்கும் கிராஜுவேஷன் தான். அரங்கு முதல் தடவையாக அரங்கில் ஏறுகிறார். அது வரைக்கும் அவள் அரங்கில் ஏறவில்லை. பயிற்சி என்று 7 ஆண்டுகள் பயிற்சி செய்து பின்னர் அரங்கத்தில் ஏறுகின்ற பொழுது யார் சார்பாக,
தெய்வம் சார்பாகவும் அந்த சான்றோர்கள் சார்பாகவும் சபை சாட்சியாக இன்னவள் இன்ன தரத்தை தகமையை பெற்றிருக்கின்றாள் என்று எல்லோரும் ஏற்கின்ற நிலையில். இங்கு பார்த்தால் அதிகமாக நாட்டியம் பழக்கின்றவர் தான் தகுதி சாதனை கொடுக்கின்றார். அது நடைமுறை ஓரளவுக்கு அது அந்த குரு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆசிரியரையோ ஒரு மாணவியை அரங்கத்தில் ஏற்றுகின்ற பொழுது அந்த மாணவியினுடைய தரத்தை மட்டுமில்லை, ஆசிரியருடைய தரத்தையும் மக்கள் கணிக்கிறார்கள் இல்லையா? evaluation of the guru also, PhD நாங்க சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி மதிப்பீடு செய்கிறோம். மதிப்பீடு செய்தால் சில ஆசிரியர்கள் அதனால் நல்ல ஒரு தரமான மாணவியை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அந்த மாணவி நன்றாக ஆடினால் அந்த பெயர் மாணவிக்கு மட்டுமல்ல அந்த ஆசிரியருக்கும் கிடைக்கின்றது. எனவே பொதுவாக ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியை அரங்கத்தில் ஏற்றுகின்ற பொழுது ஒரு பய உணர்வு இருக்க வேண்டும். இதை வைத்து என்னை கணிக்கப் போகிறார்களே, நாளைக்கு என்னை ஒரு நல்ல நடன ஆசிரியர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயத்தோடு தான் அரங்கேற்று. அப்படி செய்தால் அந்த ஆசிரியை நான் நீ ஒரு தரமான ஒரு அப்படி இருந்திருக்கின்ற. இப்போ முத்துசாமி தீட்சிதர் என்று தங்கித மும்மூர்த்திகளில் ஒருவர், இந்த நாட்டிய சகோதரர் 4 அவரிடம் இசைக்க பயின்றார்கள். ஒரு தரம் வந்த பின்னர் அவரே சொன்னார், உங்களுக்கெல்லாம் தரம் வந்து விட்டது, நானே உங்களுக்கு ஒரு பட்டம் தருகிறேன், நல்லாக பாடுகிறீர்கள், சாகித்ய சங்கீதம் எல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு பட்டம் தருகின்றேன், என்ன சங்கீத சாகித்ய பரத சிரேஷ்டர்கள் நீங்கள் என்று சொல்லி விட்டதாக வரலாறு இருக்கின்றது. அந்த குருவுக்கு அந்த தகமை உண்டு. ஆனால் குரு தன்னுடைய மனச்சாட்சிக்கு ஏற்ற வகையில் அந்த மாணவியை பயிற்றுவித்து முறையாக அரங்கேற்றி அந்த முழுமை காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தற்பொழுது இந்தியாவில் நடக்கும் அரங்கேற்றத்துக்கும் வெளிநாட்டில் நடக்கும் அரங்கேற்றத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் அது காண்பீங்க? மிகப்பெரிய வித்தியாசம் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் வெளிநாடுகளில் நடக்கின்ற அரங்கேற்றங்களில் கூடுதலான பணத்தை செலவு செய்கிறார்கள் போன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது. அதாவது எவ்வளவு தூரம் மக்களை எல்லாம் வசீகரப்படுத்தி கவரப்படுத்தி அந்த நிகழ்ச்சியில் வந்து திருப்தியோடு போக வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பணத்தை செலவு பண்ணுகிறார்கள் என்று எனக்கு தெரிகின்றது. இந்தியாவில் அது அவ்வளவு பணத்தை அவ்வளவு செலவு பண்ணாவிட்டாலும் அந்த தரத்தை இப்போ 2 உடைகளில் மட்டும் அந்த சில சமயம் ஒரு உடையிலே 1 காஸ்டியூம் முதல் நிகழ்ச்சியிலிருந்து கடைசி நிகழ்ச்சி வரைக்கும் ஒரே காஸ்டியூமில் ஆடி முடித்தும் அரங்கேற்றங்கள் முடிக்கிறார்கள். ஆனால் வெளிநாடுகளில் பார்க்கின்ற பொழுது அந்த உடை அலங்காரத்திலும் அந்த மேடை அலங்காரத்திலும் அலங்காரங்கள், அதாவது அந்த நிகழ்ச்சி தரமும் நல்லாக இருக்கின்றது தான், அந்த அலங்காரங்களிலும் கூடுதலான கவனம் எடுக்கிறார்கள். இதனால் தான் இப்பொழுது இந்த மார்கழி மாதம் இந்த சொல்வார்கள் மேட் மெட்ராஸ் என்று, அதாவது ஏராளமான இசை நிகழ்ச்சிகள் நாட்டிய நிகழ்ச்சிகள் இடத்துக்கு இடம் நாளுக்கு நாள் கணத்துக்கு கண நடைபெற்று கொண்டே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் பணத்தை கொடுத்து மேடையேற்றுகிறார்கள் மாணவர்களையும் மாணவிகளையும். இதை அங்கு இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இங்கு தரமான கலைஞர்கள் இருக்கின்ற பொழுது பணத்துக்காக நீங்கள் அவர்களுக்கு அந்த இதை கொடுக்கல என்ற ஒரு கவலையும் அவர்களிடையே இன்று நிலவுகிறது. நீங்கள் உங்கள் பல்கலைக்கழகத்தை சில சொல்லுங்கள். தமிழ் பல்கலைக்கழகம் என்று பேர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். இது ஒரு அருமையான ஒரு பல்கலைக்கழகம். எதை வைத்து சொல்கின்றேன் என்று சொன்னால், இந்தியாவிலேயே முதலாக ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு எழுந்த ஒரு பல்கலைக்கழகம். அந்த மொழி என்று சொல்கின்ற பொழுது தமிழ் மொழி மட்டுமில்லை, தமிழ் இனமும் அதற்குள் வருகின்றது. அதாவது தமிழ் மொழியூடாகவோ அல்லது தமிழர் கல்விக்கும், அதாவது எல்லா துறைகளிலும் அவர்களுடைய பங்களிப்பு என்ன என்று ஆராய்ச்சிகள் செய்து, இப்போ எத்தனையோ உண்மைகள் மறுக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த நிலையில் ஆராய்ச்சிகள் மூலம் ஆதாரபூர்வமாக பல செய்திகளை எவ்வாறு என்று சொன்னால், கல்வெட்டுகள், சிற்ப சித்திரங்கள், அறிவியல், சமூக இயல், 23 டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்கும் துறைகள். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இப்போ பொதுவாக நான் நுண்கலைகள் என்று சொன்னால், தமிழர்கள் எவ்வாறு இந்த நுண்கலைகளுடைய வளர்ச்சிக்கும் வளமைக்கும் செய்திருக்கிறார்கள் என்றதை ஆதாரபூர்வமாக கண்டறிந்து சொல்லுகிறதல்ல, எழுதி கொடுக்க வேண்டும். எழுதி கொடுத்தா வல்லுநர் குழு அதை பார்த்து அந்த கொடுத்த ஆதாரங்கள் லைக் அந்த சோர்சஸ் எல்லாம் சரியா என்று பார்த்து அதை ஒப்புதல் அளித்த பின்னர் தமிழ் பல்கலைக்கழகமே அதை நூலாக வெளியிடுகின்றது.
இதை ஒரு உதாரணமாக வைத்து இன்று இந்தியாவில் தமிழ் பல்கலைக்கழகம் போல தெலுங்கு பல்கலைக்கழகம், சமஸ்கிருத பல்கலைக்கழகம், கன்னட பல்கலைக்கழகம் என்று இதே அந்த தமிழ் பல்கலைக்கழகம் எவ்வாறு ஆரம்பித்ததோ அதே நோக்கத்தோடு மொழியை அடிப்படையாக வைத்து அந்த மொழி பேசுகின்ற மக்களை அடிப்படையாக வைத்து ஆராய்ச்சிகள் செய்து வருகிறார்கள். எத்தனை வருடம் இந்த பல்கலைக்கழகம் இப்பொழுது? இந்த தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பித்தது 82வது ஆண்டு. நான் பல்கலைக்கழகத்தை 83வது ஆண்டில் சேர்ந்தேன். அதனால் அங்கே இருக்கின்ற மூத்த பேராசிரியர்கள் நானும் ஒருவர் என்ற முறையில் இப்போ தொடர்ந்து 20 ஆண்டுகள் அங்கு பணி செய்கின்றேன். எத்தனை துறைகள் இருக்குது? அதான் 23 துறைகள். என்னென்ன துறைகள்? அதான் சொன்னேன். இப்போ நுண்கலைகளை பொறுத்தவரை இசைத்துறையோடு சேர்ந்து நாட்டியத்துறையும் அது தொடர்ந்து இணைக்கப்பட்டு சிற்பத்துறை, நாடகத்துறை இருக்கின்றன. பின்னர் தமிழ் இலக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் இலக்கியத்துறை, மொழியியல்னு சொன்னி தெரியும் தானே உங்களுக்கு. மொழியியல் துறை, லிங்குவிஸ்டிக் ஃபேக்கல்ட்டி என்றே இருக்கின்றது. லிங்குவிஸ்டிக், வளர்தமிழ் துறை என்றது வளரும் இப்போ இருக்கிற அந்த கணினி யுகம், இன்டர்நெட் யுகம் என்ற அது ஒரு துறை. பின்னர் எங்களுக்கு சமூகவியல் துறை, சித்த வைத்தியம் இருக்கின்ற சித்த வைத்தியத்துறை, இப்படியாக 23 துறைகள் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே இருந்து நாங்கள் செய்கின்ற பணி இன்று உலகளாவிய நிலையில் பல பெருமைகளை சேர்த்து கொண்டு வருகின்றோம். இந்த துறைகள் இப்போ நான் இந்த பல்கலைக்கழகம் தொடங்கியதுல முதல் இன்று அங்கு பணி செய்பவர் 8வது துணைவேந்தர். அந்த 8 துணைவேந்தர்களிடமும் பணி செய்த ஒரு பெருமை எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே தொடக்கத்தில் வி.ஐ. சுப்பிரமணியம், அவை நடராஜன் இவர்களெல்லாம் அங்கு துணைவேந்தர்களாக பணி செய்தவர்கள். தற்போது இருப்பவர் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள். இவர்களெல்லாம் எங்களுடைய ஆராய்ச்சிகளுக்கு நல்ல ஆதரவு கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இங்கு இலங்கையில் கலாநிதி என்று சொல்கிறோம், அங்கு தமிழ்நாட்டில் முனைவர் என்று சொல்கிறோம். முனைவர் பட்டத்திற்கு பல மாணவியர்களை நாங்கள் நெறிப்படுத்தி அவர்களை அந்த பட்டதாரிகள் ஆன பின்னர் எம்ஃபில் என்று ஒன்று அங்கே இருக்கின்றது, அதை ஆய்வியல் நிறைஞர் என்று சொல்கின்றோம். ஆய்வியல் நிறைஞர் பின்னர் முனைவர் பட்டத்துக்கு நாங்கள் நெறிப்படுத்தி அவர்களையும் இந்த ஆராய்ச்சியிலேயே நம்மோடு தமிழர்களுடைய பங்கை வெளிக்கொணர்கின்ற ஆராய்ச்சி பொருளில் தான் ஆராய்ச்சி செய்ய வைக்கிறோம். அப்பொழுது உங்கள் எத்தனை பேர்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் 10 பேர். என்னென்ன தலைப்புகள் ஆராய்ச்சி? தலைப்புகள் ஒன்று நான் பாரதியாருடைய இசைப்புலமை, அது பற்றி ஆராய்ந்த ஒரு மாணவி. எத்தனை வருடம் செய்யும் ஒரு ஆராய்ச்சி? 3 வருடங்கள். 3 வருடங்கள் குறைந்தது. 3 வருடங்கள் குறைந்தது. அவர்களுக்கு நீட்டிப்பு ஒரு 5 வருடம் கொடுக்கிறார்கள். ஆனால் அநேக மாணவர்கள் 3 வருடத்திலேயே முடித்துக்கொண்டு 4 வருடத்திலேயே முடித்துக்கொண்டு போகிறார்கள். ஆய்வியல் அறிஞர் என்று சொன்ன அந்த எம்ஃபில் பட்டம் பெற்றவர்கள் 2 வருடங்களில், அது முடிந்த பின்னர் 2 வருடங்களில் முடித்து கொடுக்கலாம். இவர்கள் முனைவர் பட்டம் பெற்ற பின்பு எப்படிப்பட்ட உத்தியோகங்கள் போன்றார்கள்? அவர்களுக்கு அங்கு இப்பொழுது ஒரு தொய்வு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த உத்தியோக வாய்ப்புகள். ஏனென்று சொன்னால் சொல்லுவார்கள் பணம் இல்லை என்று சொல்லி புதிய நியமனங்களை இந்தியா முழுவதுமே பல்கலைக்கழகங்களில் இந்த நியமனங்கள் மிக குறைவு, அதாவது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பணம் இல்லை என்று. இப்படிப்பட்ட சில சமயங்கள் மிக கவலையாக இருக்கும். அவர்கள் கலாநிதியோ இந்த பிஹெச்டி பட்டம் பெற்றுவிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்களாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகின்றது. ஆனால் என்னிடம் பயின்ற மாணவிகளில் 5 பேருக்கு வேறு பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைத்திருந்து அவர்கள் இப்போது விரிவுரையாளர்களாக முதுநிலை விரிவுரையாளர்களாக பணியாற்றுகிறார்கள். ஆனால் அநேகமாக அவர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுகிறார்கள். அது ஒரு கவலைக்கிடமான விஷயம். நாடு பணம் இருந்தால்தான் அவர்கள் நியமிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் வெவ்வேறு நிலைகளில் அவர்கள் பணியாற்றுகிறார். அந்த படித்த கல்வியை வைத்து அந்த உத்தியோகம் பெற முடியாமல் இருக்கின்றது. அவர் படிக்கும் பொழுது அவருக்கு மானியம் கொடுக்கின்றதா? ஓரளவு கொடுக்கிறார்கள். அதை வைத்து அவர்கள் செய்கிறார்கள். அது ஓரளவு கிடைக்கின்றது அவர்கள். ஆங்கில அறிவு தேவையா அல்லது தமிழ் மட்டும்? ஆங்கில அறிவு நிச்சயம் தேவை. ஏனென்று சொன்னால் எல்லாமே தமிழுக்கு இல்லை அல்லவா? இப்ப தமிழை பற்றி தமிழில் தான் இருக்கின்றது என்று அல்ல, வடமொழியும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழை இப்ப இசையை கொண்டு எடுத்தாலேயே
இசை நம்முடைய இன்று கர்நாடக இசை என்று சொல்லப்படுகின்ற முன்னர் பன்னிசை பற்றிய செய்திகள் எல்லாம் நிறைய பழைய தமிழ் நூல்கள் இருந்திருக்கின்றன. எல்லாம் அழிந்து போய் இன்று இருப்பவை எல்லாம் வடமொழியில் தான். சதுர்த்தண்டி பிரகாசிகா, சங்கீத ரத்னாகரம், சங்கீத மகரந்தம், சங்கீத சுதா என்று எல்லாம் வடமொழி நூல்கள்லாம். இவை எல்லாவற்றையும் படித்து பார்த்தால் இவை தமிழ் மண்ணிலுடைய அந்த கலைகளை பற்றி தான் சொல்கிறார். பரதம் என்று சொன்னால் நாட்டிய சாஸ்திரம் வடமொழியில். எனவே அதையும் நாங்கள் படிக்கின்ற ஒரு 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 வாய்ப்போ அல்லது ஆற்றல் எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னால் கல்வெட்டியல் துறை இருக்கின்றது, சிற்பத்துறை இருக்கின்றது. எனவே இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி ஒரு ஆராய்ச்சியில் பல்கலைக்கழக மானிய குழு புதுடெல்லி அவர்களுக்கு ஒரு ஆராய்ச்சி ஒரு பெருந்திட்டம் ஒன்று செய்து அளிக்கிறேன். அப்போ அங்கே இருக்கிற கல்வெட்டு செய்திகளை படிப்பதற்கு எனக்கு கல்வெட்டியலில் மிகப்பெரிய அறிவு இல்லை. எனவே அந்த கல்வெட்டியல் துறையினுடைய உதவியை நான் பெறுகிறேன். அவர்களிடம் இதை வாசிக்கிறீர்கள், இதனுடைய பொருள் என்ன, இது அடுத்த வரி எனக்கு புரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் உதவி செய்கிறார். அதே போல் சிற்பத்துறை ஒன்று இருக்கின்றது. அங்கே இருக்கிற சிற்ப வடிவங்களுடைய இது அர்த்தநாரீஸ்வரரா அல்லது இது சண்டிகேஸ்வரருடைய இதுவா, ஏன் இந்த திசையிலுக்கு அந்த இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்கு பல்கலைக்கழகத்துக்கு உள்ளேயே வாய்ப்புகள் கிடைக்கின்றன. எனவே நாங்கள் கருத்து பரிமாற்றங்கள் செய்து நல்ல ஆதாரங்களோடு இந்த ஆய்வுகளை நாங்கள் வெளியிட. சமய சம்பந்தமான ஆராய்வு நடக்கின்றதா? அங்கு சமயத்துக்கென்று ஒரு துறை இல்லை. அங்கு ஒரு ஆர்கிடெக்சர் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. அதாவது கல்வெட்டு இல்லை, கட்டடக்கலைத்துறை. அந்த கட்டடக்கலைத்துறைன்னு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கூடுதலாக கோயில்களைத்தான் மையமாக வைத்து ஆராய்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். அந்த கோயில்களை அப்பொழுது சொல்லும் பொழுது கொஞ்சம் சமயம் என்று சொல்லி அந்த தத்துவத்துறை ஒன்று இருக்கின்றது. தத்துவத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலாசபி இருக்கின்றது, தத்துவத்துறை இருக்கின்றது. அந்த துறையில் வைஷ்ணவம் சம்பந்தமாக, சாக்தம் சம்பந்தமாக, சைவம் சம்பந்தமாக, சைவ சித்தாந்தம் சம்பந்தமாக பல ஆராய்ச்சிகள் நடந்து அங்கே இருக்கின்ற பேராசிரியர்களும் தங்களுடைய ஆராய்ச்சி திட்டத்தை இந்த சமய சம்பந்தமாக எடுத்து ஆராய்ந்து வருகிறார்கள். 4 வருடங்களுக்கு முன்னால் அந்த ஹோச்சிமின் சிட்டிஸ் வியட்நாமு போயிருந்தேன். அருமையாக 3 தமிழ் கோயில்கள் இருக்கின்றது. மாரியம்மன் கோவில் வியட்நாமில், தண்டாயுதபாணி கோவில், சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில், கோபுரங்கள் கட்டப்பட்டு பெரிய கோயில் இருக்குது. தமிழர்கள் அங்கு வாழ்வதில்லை. 4000 தமிழர்கள் மாறி இருக்கின்றார்கள். வியட்நாமியஸாக மாறி தமிழே தெரியாது. அருமையாக இருந்தது கோயில்கள். நான் அங்கு போயிட்டு ஆகமதிப்படி கட்டி கோபுரங்கள் எல்லாம் செய்து அங்கு அதன் என்ன முறை செட்டிமார்கள் போயிருந்தார்கள் நினைக்கின்றேன். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் மிகப்பெரிய கைங்கர். அங்கு இருந்த முருகன் கோயில்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அநேகமாக முருகன் கோயில்கள் பல கட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் கூட வெளிநாடுகளிலும் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய பங்கு முருகன் கோயில்களுக்கு கிடைத்திருப்பதாக தெரிகிறது. அப்போ அங்கு பாடுகிறார்களா அல்லது அங்கு டேப் தான் போய் போடுகின்றார்கள். 20 வருடமாக இந்த கம்யூனிஸ்ட் இருக்கும்போது பூட்டப்பட்டிருந்தது. இப்போது இந்திய அரசாங்கம் சேர்ந்து அது திறந்து விட்டிருக்கின்றார்கள். திருப்பேட்டைக்கு மிக்க நன்றி. நான் இந்த திருமதி மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களை பேட்டி கண்டேன் ஜப்பானில். அங்கு போன சமயம் அவின் ஆராய்ச்சி வந்து தமிழுக்கும் ஜப்பான் மொழிக்கும் உரிய தொடர்பை விளங்கப்படுத்துவது. நீங்கள் அப்படிப்பட்ட தொடர்பு ஏதாவது உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு அப்படிப்பட்ட ஆராய்ச்சி அங்கு நடைபெறுகின்றதா? தமிழுக்கும் வேறு புறமொழிகளுக்கும் அப்படிப்பட்ட துறை ஒன்று இருக்கின்றது எங்கள் பல்கலைக்கழகத்தில். அதாவது அயல்நாட்டு தமிழர் என்ற ஒரு துறை, அயல்நாட்டு தமிழர் துறை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கென்று ஒரு துறையும் ஒரு பேராசிரியரும் ஒரு துறை இயங்கி வருகின்றது. அவர்கள் தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடுகள், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று, மால்டீவ்ஸ் போன்ற நாடுகளுக்கு சென்று எங்கு தமிழர்கள் வாழ்கிறார்களோ அயல்நாட்டு தமிழர் துறை, அதாவது அயல்நாட்டில் இருக்க தமிழர்களை பற்றிய ஆராய்ச்சிகள் செய்து நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அது ஒரு தனித்துறை நடைபெறுகின்றது. அந்த துறையில் நான் இல்லை, நான் நூன்கலை பிரிவு. அதனால் அவர்கள் செய்கிறார்கள். அங்கு இருந்து வருடம் சஞ்சிகைகள் இது வெளிவன்றதா? எங்கள் பல்கலைக்கழகத்தில் 2 குவார்ட்டர்லி, அதாவது 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2 ஜேர்னல்ஸ். ஒன்று தமிழ் சிவிலைசேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்திலும், தமிழ் கலை என்ற பெயரில் ஒரு சஞ்சிகையும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெளிவருகின்றது. இந்த சிறுபேட்டி அளித்ததற்கு மிக்க நன்றி. உங்களை பற்றி சொல்வதற்கும் மிக்க நன்றி. உங்கள் போன்றவர்கள் இங்கு வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் பெருமை எல்லோற்றையும் சேர்த்து வளர்க்கின்றீர்கள்.
தொடர்ந்தும் உங்கள் ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள் நடந்து பலரும் உங்கள் அனுபவத்தால் முன்னுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். நன்றி ஸ்ரீ ரவீந்திரன். இந்த மாதிரியான ஒரு பேட்டியை நடத்தி எங்களுடைய கருத்துக்களை பலரும், அதாவது கருத்துக்கள் சொல்லுகின்ற பொழுது பயனுறும்படியான கருத்துக்களை சொன்னால், நீங்கள் சொன்னது போல எங்கள் இனமும் எங்கள் குலமும் எங்கள் மக்கள் சமுதாயமும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நானும் பணியாற்றி கொண்டு வருகிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க நான் வாழ்த்தி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.